2021 எந்தெந்த கட்சிகள் அந்த கூட்டணியில் அங்கம் வைத்ததோ அதே கட்சி தான் இப்போ கூட்டணி வைக்குது. ஒருத்தர் தான் போய் சேர்ந்திருக்கிறாங்க. எனக்கு முன்னாலே மரியாதைக்குரிய சகோதரர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் சொன்னது போல அங்க போய் நமக்காக பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. அங்க போய் பரவாயில்ல, ஏன்னா எப்பொழுதும் உண்மை உறங்காது. உண்மை, தர்மம், நீதி, உண்மை எப்பவுமே தோல்வி அடைந்த வரலாறு கிடையாது. ஆக இன்றைக்கு நம்மிடம் இருந்து எதிரியிடம் போய் அங்கே கைகோத்து நின்றாலும் உள்ளே இருக்கின்ற மனம் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறது. நமக்காக திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் அங்க வைத்த கட்சியாக இருந்தாலும் நமக்காக குரல் கொடுக்கின்றார். அதற்கு நன்றி. அதே போல நெசவாளர்கள் பாதிக்கப்படுறாங்க. இங்கே நெசவாளர்கள் பாதிக்கூடாது என்பதற்காக அம்மாவுடைய அரசு பல்வேறு நடவடிக்கை எடுத்தது. இன்றைக்கு நெசவாளர் உற்பத்தி செய்யப்பட்ட துணிகள் எல்லாம் தேங்கி கிடந்தன. அந்த துணிகள் எல்லாம் கொள்முதல் செய்ய வேண்டும், அரசு மானியம் கொடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை வச்சாங்க. கோரிக்கை ஏற்று அம்மாவுடைய அரசு 350 கோடி ரூபாய் மானியம் கொடுத்தது. அதோட பசு வீடுகள் கட்டி கொடுத்தோம். மீண்டும் அதிமுக ஆட்சிக்கு வந்தா இப்பொழுது 65 வயது நிரம்பிய இந்த நெசவாளர் வயதான நெசவாளர்களுக்கு வழங்கப்படுகின்ற ஓய்வூதியம் 1000 2500 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். அதேபோல இப்பொழுது 300 யூனிட் கொடுத்துட்டு இருக்கிறோம். அதை 450 யூனிட்டாக உயர்த்தப்படும். நெசவாளர்களுக்கு கொடுக்கப்படுகின்ற அந்த விலையெல்லாம் யூனிட் 300 450 ஆக்கப்படும். விசத்தறிக்கு 1000 விலையெல்லாம் கொடுப்போம், அது 1400 விலையில்லாமல் கொடுக்கப்படும். அதோட இன்றைக்கு அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது பல திட்டங்களை கொண்டு வருவதற்கு நாங்கள் நடவடிக்கை எடுத்தோம். அப்படியே கிடப்பில் போட்டோம். சேலம் மாநகரம் 2011 முன்னே எப்படி இருந்தது உங்களுக்கு தெரியும். 2006 2011 ஏதாவது ஒரு பாலம் வந்ததா சொல்லுங்க நீங்க. எத்தனை பாலம்? 2006க்கு பிறகு 2006 11 வரைக்கும் எதுவுமே இல்லை. 2011 2021 வரைக்கும் அதிகமான பாலங்களை கட்டி கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம்.